வந்து ஒரு உரையாடலாக இந்த பதிவை கொண்டுட்டு போகிறோம். வழக்கமாக வந்து ஒருவரே ஒரு தலைப்பின் கீழே பேசுகிறத தாண்டி இந்த உரையாடலாக நம்மளோடு இணைந்திருக்கிற தம்பி கோவை பேரறிவாளன். இந்த உங்களுக்கெல்லாம் அப்படி சொல்லுனா புரியுதோ இல்லையோ, முரட்டு உடன்பிறப்பும் ஊப்பி அப்படின்னு சொல்லி காணொலி பதிவுகளை போடுகிற தம்பி. வணக்கம் தம்பி. ஐயா வணக்கம். வணக்கம் தம்பி. இப்போ நீங்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய மாணவர் பாசறை வந்து ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை நடத்தியிருக்கிறீங்க. கோயம்புத்தூரில் அண்ணன் சீமான் அவர்களோடு மாணவர் பாசறை மாணவர்கள் உரையாடல் நிகழ்த்தினதும் அதில் தம்பி எல்லாம் கவிதையெல்லாம் பாடுறத பார்த்தோம். என்ன மாதிரியான உரையாடல், என்ன மாதிரியான திட்டம் அண்ணன் வந்து இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களுக்கு வச்சுருந்தாங்க? நீண்ட நாட்களாகவே வந்து நம்ம இப்படி ஒரு நிகழ்வு நம்ம பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை. மாணவர் பாசறை உறவுகள் வந்து அண்ணன் கூட ஒரு உரையாடல் நிகழ்வு மாதிரி ஒன்று பண்ணணும் அப்படின்னு நீண்ட நாட்களாக ஆசை. அதுக்கப்புறம் அண்ணன் வந்து கோவை வர்ற நேரம் அது எடுத்து பண்ணால் சரியாக இருக்கும், நம்ம எடுத்து பண்ணால் சரியாக இருக்கும், கோயம்புத்தூரில் கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்கல. இருந்தாலுமே வந்து கோயம்புத்தூரில் நீங்கள் எடுத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்போது திட்டமிட்டோம் என்ன நம்ம பண்ண போகிறோம், எப்படி அதை கொண்டு போகலாம் அப்படின்னு மாணவர் பாசறை உறவுகளோட சேர்ந்து திட்டமிட்ட போது ஒவ்வொருத்தங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து அதுவும் அந்த நாட்கள் வியாழக்கிழமை நமக்கு கொடுத்துருக்காங்க, 5ஆம் தேதி வியாழக்கிழமை. மாணவர்கள் வருவாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் நமக்குள்ளே இருந்துச்சு. ஏன்னா பொறியியல் கல்லூரிக்கெலாம் தேர்வு நடந்துக்கிருக்கு, அது போக வார நாட்களாக வேறு இருக்குது, மற்ற கல்லூரிகள்லேருந்து மாணவர்கள் வருவாங்களா அப்படின்ற ஒரு தயக்கம் வேறு இருந்துச்சு. இருந்தாலும் சரி நம்ம முன்னெடுப்போம், நமக்கு தேதி கொடுத்துட்டாங்க, வேறு வழியில் நம்ம முன்னெடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி முன்னெடுத்தோம். சமூக வலைதளத்துலலாம் செய்தி நம்ம போட்டோம். நிறைய மாணவர்கள் பொறியியல் கல்லூரியில் படிச்சுக்கக்கூடிய மாணவர்களே வந்து ஆனால் நான் அண்ணனை பார்க்குறதுக்கு எனக்கு விருப்பம், நான் அண்ணனுடைய பேச்சு தினமும் நான் கேட்பேன், நான் எப்படியாவது நான் வரணும்னு நான் நினைக்கிறேன், எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி விவரம் கேட்டு நிறைய பேர் தேர்வை கட்டடிச்சுட்டு வந்தாங்க. அதுபோல் இன்னும் நம்ம கட்டடிச்சுலாம் வர வேணாம், இன்னொரு தடவை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம அவங்களுக்கு அறிவுறுத்தணும். இன்னும் ஒரு ஆர்வ கோளாறுல அண்ணனை எப்படியாவது பார்த்துடணும் அப்படின்னு என்ன பண்ணாங்க, வந்து அந்த நிகழ்வில் கலந்துக்கிட்டாங்க. சட்டக்கல்லூரி மாணவர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. அந்த நிகழ்வு மிக சிறப்பாக நடந்து முடிஞ்சிருச்சு. ரொம்ப நாள் ஆசை வந்து நிறைவேறின மாதிரி இருந்துச்சு. இனி வரக்கூடிய காலங்களில் ஒவ்வொரு மாவட்டம், இன்றைக்கி கோயம்புத்தூரில் நம்ம போட்டிருக்கோம், அடுத்து திருச்சியில் போகிறதுக்கு திட்டமிட்டிருக்கோம். இப்படி ஒவ்வொரு மாவட்டமாக வந்து மாணவர்களை வச்சு அண்ணன் கூட உரையாடுற ஒரு நிகழ்ச்சி வந்து ஏற்பாடு பண்ணுறதுக்கு வேலைகள் நடந்துக்கிருக்கு. இனி வரக்கூடிய காலங்களில் அது சிறப்பாக மாணவர் பாசறை முன்னெடுக்கும் அப்படின்ட்டு சொல்லிக்கிறேன். சரி. அதே மாதிரி இப்போ வந்து அரசியல் களத்தில் வந்து ஆதவ அர்ஜுனன் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கிறாரு. அவர் பேசின அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் பேசின அந்த பேச்சுக்கள் வந்து எப்பவுமே விஜய் பேசின பேச்சு தான் வந்து பேசும் பொருளாக மாறும். அடுத்த ஒரு வாரத்தில் வந்து ஊடகங்கள் எல்லாம் வந்து விஜய் பேசுகிறது தான் பிடிச்சி பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த முறை ஆதவ அர்ஜுனன் பேசின பேச்சு வந்து பேசும் பொருளாக மாறுது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது அப்போ என்னென்னா, ஆதவ அர்ஜுனா வந்து உண்மையை பேசியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி தான். ஏன்னா ஒரு அதிர்வை உருவாக்குற சொல் வந்து ஒன்றும் உண்மையான சொல்லாக இருக்கும், இல்லைன்னா அதிர்வு அவ்வளோ பெரிய அதிர்வை உருவாக்குறது. இப்போ விடுதலை சிறுத்தைகள்லையும் சரி, விடுதலை சிறுத்தைகளில் இந்த கூட்டணியில் வந்து இருக்கணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் சரி, என்ன விதமான விமர்சனத்தை ஆதவ அர்ஜுனா மீது வைக்கிறாங்கன்னா, பணக்காரனுக்கு வந்து கட்சியில் இடம் கொடுத்தா இப்படி தான் ஆகும் அப்படின்னு சொல்லி சில புலம்பல்களை நம்மளால் பார்க்க முடியுது. இங்கே பேசப்பட வேண்டியது ஆதவ அர்ஜுனா பேசுனது சரியா தவறா, ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு அப்படிங்கிற கோரிக்கை சரியா தவறா அப்படின்னு பேசணும். இன்னொன்று வந்து தமிழ்நாடு முழுமைக்கும் 1 கோடி மக்கள் தலித் மக்கள் இருக்கிறாங்க. அந்த 1 கோடி மக்களினுடைய வாக்குகளை பெற்றுக்கொண்டு அங்கொன்றும் இங்கொன்றுமாக நல்லது கூட செய்யாத திராவிட முன்னேற்ற கழகம் குறித்து அவர் பதிவு பண்ணியிருக்கிறாரு. அது சரியா தவறான்னு பேசணும். அதே போல் திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து ஆட்சி அதிகாரத்தை பெறுவதற்கு ஒரு கலைஞர் குடும்பத்தினுடைய வாரிசாக இருக்கணும், அதாவது மன்னர் பரம்பரை வாரிசு போல் வந்து இங்கே மகுடாபிஷேகம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அது சரியா தவறா அப்படிங்கிறது பேசணும். அதாவது ஒருவர் கருத்தை வெளியிடுகிறார், அந்த கருத்தில் வந்து சரி தவறு என்று பேசுவதை தாண்டி அந்த கருத்து வந்து பேசுறதுனாலேயே அவரு தவறானவர், அது ஒரு உளவியல். ஏன்னா எப்பயுமே திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஒரு கருத்தை பேசுகிறவங்களுடைய கருத்தில் சரியாக தவறான்னு நினைக்காது, பேசுகிற நபர்களுடைய தாக்குதலுக்கு போயிடும். அப்போ அது மாதிரி தான் வந்து ஆதவ அர்ஜுனா வந்து இடையில வந்தார், முன்னாடி வந்தார், பின்னாடி வந்தார். அதில் வந்து அண்ணன் திருமாவளவன் அவர்களே வந்து கட்சியினுடைய இந்த சமீப காலமாக அப்படின்னாரு. அவர் வந்ததே சமீப காலம்தான், ஆதவ அர்ஜுனா வந்து சமீப காலம்தான் வந்தது. அவருக்கு துணை பொதுச் செயலாளர் கொடுத்துருக்குறீங்க. அப்போது ஆதவ அர்ஜுனா பேசின கருத்தில் உடன்பாடு இருக்கா இல்லையா, அதை வந்து திருமாவளவன் தெளிவுபடுத்தணும். திருமாவளவன் அதாவது ஆதவ அர்ஜுனா பேசினது வந்து திருமாவளவன் ஏற்கனவே பேசினது.
ஏற்கனவே பேசினது. இப்போ நீங்கள் என்ன சொல்லணும், எப்பா நான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் தான் இருக்க போகிறேன், அதனால நீ பேசுறது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணிக்குடைய அபிலாஷைகளை பூர்த்தி செய்யலை, அதனால வந்து கட்சியுடைய பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம். அவன் பேசுனதே தவறு, ஆதவ அர்ஜுனா பேசுனது தவறுன்னு ஒரு இடத்துல கூட சொல்லலை. இன்னும் சொல்ல போனால் இப்போ விடுதலை சிறுத்தைகளில் இருக்கிற வன்னியரசா இருக்கட்டும், ஆலூர் சானாவாசா இருக்கட்டும், பாலாஜியா இருக்கட்டும், இவங்க எல்லாத்துக்கும் வந்து தனித்த விடுதலை சிறுத்தைகளினுடைய வளர்ச்சி, அதனுடைய அதிகாரத்தை நோக்கிய நகர்வு, இது மேலெல்லாம் ஆசை கிடையாது. தனக்கு ஒரு எம்எல்ஏ பொறுப்பு பதவி. இப்போ பார்த்தீங்கன்னா ஒருவேளை விசிகா வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியிலேருந்து வெளியில் வந்து விஜயோட கூட்டணி போட்டு, அதாவது அவன் 2 சீட்டு கொடுத்தா அங்கே 20 சீட்டு கூட வாங்கலாம், அது இவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அங்கே இருந்து 2 சீட்டு வாங்கினா 2 சீட்லேயும் வன்னியரசோ அல்லது யாரோ ஒருத்தர் நிறுத்துறவங்க எம்எல்ஏ ஆகிடுவாங்க அப்படிங்கிற அந்த சுயலாபம் தான். இப்போ வந்து வன்னியரசுக்கு வந்து திருமாவளவன் வந்து துணை முதல்வராகவோ அல்லது முதல்வராகவோ வர வேணான்னு நினைக்கிற எண்ணம் இருக்கா? உண்மையிலேயே இருக்கு. ஆனால் ஒவ்வொரு பேட்டிலையும் வந்து திருமாவளவன் அவர்கள் முதலமைச்சராக்குறது தான் வந்து என்னுடைய எப்படி முதலமைச்சராக்குவீங்க? இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தில் கலைஞர் காலத்தில் இருந்த துரைமுருகனாலேயே முதலமைச்சர் பதவிக்கு வர முடியல. துரைமுருகனுக்கு முதலமைச்சர் பதவி இல்லை, கலைஞரோட மகன் மு.க. ஸ்டாலின்ங்கிறதுனால அவருக்கு முதலமைச்சர். இப்போ மு.க. ஸ்டாலினுடைய மகன் வந்து உதயநிதிங்கிறதுனால அவருக்கு துணை முதல்வர், நாளைக்கு முதல்வர். இப்போ உதயநிதிக்கு ஆம்பளை வாப்புள்ள வாரிசு இருக்கு. என்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆண் வாரிசுகள் இல்லாமல் ஒரு சூழல் வருதோ அப்பைக்கு வேணா வந்து வன்னியரசு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியிலேயே இருந்து திருமாவளவன் அவர்களை முதல்வராக்கலாம். அது வரலையும் வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பே இல்லை. இன்னைக்கு துரைமுருகனை வந்து ஏதோ வயசை காரணம் காட்டி அந்த சட்டப்பேரவையில் வந்து 2வது இடத்துல உட்கார வச்சுருக்காங்க. இல்லாட்டினா அப்பனுக்கு பக்கத்தில் மயனை தான் உட்கார வச்சுருப்பாங்க. அப்படி இருக்கிற சூழலில் வந்து இவர் வெளியில் வந்து விடுதலை சிறுத்தைகளினுடைய தொண்டர்களை ஏமாற்றுவதற்காக நாங்கள் வந்து திருமாவளவனை வந்து முதல்வராக்குவது லட்சியம். முதல்வராக்குறதுக்கு என்ன லட்சியம்னா, நீ திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து வெளில வரணும், சரியா? இல்லாட்டினா விஜயோட நீங்கள் ஒரு கூட்டணி கூட பேசலாம், நாங்கள் சமமான பலத்தில் இருக்கிறோம், நீ நம்ம கூட்டணி வெற்றி பெற்றா நீ 2.5 வருஷம் முதல்வராயிரு, நான் 2.5 வருஷம் முதல்வராக இருக்கேன், அப்படி வாய்ப்புகள் இருக்கு. நீ திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்துட்டு 6 சீட்டு 8 சீட்டு வாங்கிட்டு எந்த காலத்தில் முதல்வராகுவேன்? 8 சீட்டில் முதல்வராக முடியுமா? அதுக்கு வாய்ப்பே இல்லை. என்னை பொறுத்த ஒன்றுலையும் ஆதவ அர்ஜுனாவுடைய இடைநீக்கம் கூட ஒரு நாடகம். இடைநீக்கம் எதுக்குன்னு நினைக்கிறேன், அவன் பேசுறது ஒன்றும் தப்புன்னா நீக்கிவிடு, சரின்னா நீ நீங்கி வா. அந்தாங்க முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஆதவ அர்ஜுனன் பேசினதுக்கு அப்புறம் வந்து அவர் விசிகாலேருந்து நீக்கப்படுவாங்களா அப்படின்னு திருமாவளவன் அவர்கள்ட்ட கேட்கும்போது, இதே வந்து திமுக அதிமுக மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி, விசிகா தனித்துவத்தோடு செயல்படும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னார். அவரே 2 நாளுக்கு அப்புறம் வந்து சிஎம் சந்திக்கிறதுக்கு முன்னாடி இடைநீக்கம் பண்ணிட்டு போகிறது. அப்போது ஒரு திமுக கொடுத்த ஒரு பெரிய அழுத்தத்தினால தான் வந்து இல்லை. எனக்கு 2 விஷயமா இருக்குது. அதாவது திமுக ஒரு பக்கத்து அழுத்தம் கொடுக்குதா அப்படின்னு தெரியல. இன்னொன்று, ஆதவ அர்ஜுனாவை வச்சு திமுகவுக்கு இவர் அழுத்தம் கொடுக்குறாரான்னு தெரியல. ஏன்னா நான் சொல்லி தான் அந்த நிகழ்ச்சியிலேயே ஆதவ அர்ஜுனா கலந்துக்கிட்டாரு அப்படின்னு பேசுகிறாரு. ஆதவ அர்ஜுனா அந்த நிகழ்ச்சியில் இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கின்ற விசிகாவினுடைய தோழர்களே தோழிகளேன்னு பேசுகிறாரு. அப்போ அந்த கூட்டத்தில் விசிகா தொண்டர்கள் இருக்கிறாங்க, தலைவருக்கு தெரியாமல் அவங்க போகிறதில்ல. 2 வகையாக இருக்குது. இவர் கலந்து கொள்ளாமல் இருந்ததற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சி தலைமையினுடைய அழுத்தம் இருக்கலாம். இன்னொரு வாய்ப்பும் இருக்குது, ஆதவ அர்ஜுனாங்கிற ஒருத்தரை காமிச்சிட்டு நீ வழக்கமாக வாங்குற 10 சீட்டுக்கு 8 சீட்டுக்கு பதிலாக 10 சீட்டோ 12 சீட்டோ எனக்கு கொடு அப்படின்னு கேட்கறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதனால எனக்கு தெரிஞ்சு திருமாவளவன் அவர்கள், சரி நான் என்ன சொல்கிறேன், வெகு சமீப காலத்தினுடைய உறுப்பினர் அவர் ஆதவ அர்ஜுனா நீக்கி விட்டுட்டு வேலையை பார்க்குறதுல என்ன உங்களுக்கு கஷ்டம்? அப்போ இவங்களுக்குள்ள ஒரு ரகசிய உடன்படிக்கை இருக்குது. இடைநீக்கம்ங்கிறதெல்லாம் இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் தான் அதை செய்வாங்க. ஏதாச்சும் கஞ்சா வச்சுட்டாங்க பிடிப்பட்டா கட்சியின் பொறுப்பில் இருந்து தற்காலிகமாக நீக்க வைக்கிறோம் அப்படின்னு அப்புறம் சேர்த்துக்குவாங்க. அது மாதிரி தான். இது இப்போ என்னன்னா, இவர் ஆதவ அர்ஜுனன் பேசுனது திமுக காரங்களுக்கு வலிச்சதோ இல்லையோ, விசிகா உள்ள இருக்கக்கூடிய இந்த வன்னியரசு ஆளூர் சனவாசி இவங்களுக்கு வந்து பெரிய ரத்த கொதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. அந்த இடத்து தான் உண்மையை வெளிப்படுத்துகிற இடம். அந்த இடம் ஏன் வலிக்குதுன்னா, ஒருவேளை வெளியில் வந்துட்டா, இவர் இப்போ திருமாவளவனை பொறுத்தவரையிலையும் அவர் நிரந்தர மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் தான். அவர் எம்பி எலெக்ஷனில் தான் நிற்க போகிறாரு, எம்எல்ஏ எலெக்ஷனில் நிற்க போகிறதில்ல.
அப்போ வன்னியரசுக்கோ பாலாஜிக்கோ சானாவாசுக்கோ வந்து ஒன்லி ஆப்ஷன் வந்து எம்எல்ஏ எலெக்ஷன் தான். அப்போ எம்எல்ஏ எலெக்ஷனில் வந்து இப்போ வன்னியரசு திமுக கூட்டணியிலேருந்தே தோற்று போயிட்டாங்க. எந்த நம்பிக்கையில் மறுபடியும் திமுக முட்டு கொடுக்குறாங்க? இல்லை தோற்று போயிட்டாங்க. அவருக்கு என்னன்னா மறுபடியும் திமுக கூட்டணியிலிருந்து நம்ம மறுபடியும் சீட்டு கொடுத்து நம்ம மறுபடியும் நின்னா ஒரு வேலை ஜெயிச்சிடலாம் அப்படின்னு. வன்னியரசு குன்னக்குடிக்கு காவடி எடுத்தாலும் ஜெயிக்க முடியாது. ஏன்னா திமுக காரன் ஓட்டு போட மாட்டான் வன்னியரசுக்கு. அப்படிப்பட்ட வாய் அது. இப்போ என்னன்னா இவங்களுக்கு ஏன் வலிக்குது அப்படின்னு சொன்னா, திருமாவளவனுடைய விசிகாவினுடைய வளர்ச்சி பத்தி இவங்களுக்கு பிரச்சனை இல்லை, நமக்கு பதவி முக்கியம், தன்னுடைய வளர்ச்சி முக்கியம். அதோட அது மாதிரி சிந்தனை தான். இப்போ அது மாதிரி இந்த ஆதவ அர்ஜுனா மேட்ரு வரும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் வந்து பெருசாக ரியாக்ட் ஆகலை. ஆனால் அவங்க இன்னொன்று ரியாக்ட் ஆனாங்க. மன்னர் பரம்பரைன்னு அவர் வச்ச விமர்சனத்துக்கு இவங்க சொன்னது வந்து உழைப்பால் உயர்ந்த உதயநிதி அப்படின்னு பேசிட்டு வர்றாங்க. இப்போ எனக்கு என்னன்னா, அவர் என்ன உழைப்பால் உயர்ந்தாருன்னு இங்கே ஏற்கனவே வந்து உடன்பிறப்புன்னு நிறைய வீடியோலாம் போட்டிருக்கிறேன். நீங்கள் இல்லை, அவர் உண்மையிலுமே உழைப்பால் உயர்ந்த உத்தமர் தான் அவர். இப்போ எல்லாருமே வந்து நம்மலாம் வந்து இப்போ நீங்கள் நாம் தமிழர் கட்சி ஆரம்பிக்கப்பட்ட காலத்தில் நீங்கள் வந்திருப்பீங்க, வந்து ஏதோ சின்ன சின்னதாக பொறுப்பு வாங்கி மேலே வந்திருப்பீங்க. அதே மாதிரி தான் அவரும். நீங்கள் வந்து துர்கா அம்மையார் வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த கருவுக்குள்ளேயே கருப்பு சிவப்பு கொடியை பிடிச்சிட்டு கழகம் பண்ணி அதுக்கப்புறம் தான் வெளியில் வராரு. அந்த கொடியோட தான் வெளியில் வராரு. பகுதி செயலாளராக இருந்து, வார்டு செயலாளராக இருந்து, வட்ட செயலாளராக இருந்து 1000 பேர் 500 பேர் கட்சியில் சேர்த்து அதுக்கப்புறம் வந்து மாவட்ட செயலாளராகி அதுக்கப்புறம் இந்த மாதிரி துணை முதலமைச்சராக உயர்ந்து நிற்கிறார். அப்போ இவங்க சொல்கிற மாதிரி உண்மைதான் அது. அவர் வந்து உழைப்பால் பேசுறதுக்கு ஆசை தான். இப்பெல்லாம் பேசுறது எனக்கு ஆசை தான். நீங்கள் நம்மளால இதான் நிஜம். ஆமாம், அந்த அளவு உயர்ந்து நிற்கிறாரு. இது நம்ம என்ன சொல்கிறது, எங்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உழைத்ததை விட துரைமுருகன் அவர்கள் வந்து உழைக்கலை, ஒன்றுமே இல்லை. உதயநிதி ஸ்டாலின் உழைப்புக்கு முன்னாடி துரைமுருகன் வந்து பிச்சை எடுக்கணும். ஆமாம், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உழைப்புக்கு முன்னாடி தமிழன் பிரசன்னா இவங்களோட உழைப்பு எதுவுமே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு செங்கலை காட்டியே வந்து மொத்த இந்தியாவையே அலற விடுறாரு. அதே மாதிரி சனாதனத்தை பற்றி பேசி இந்தியாவையே வந்து அப்படியே நடுங்க வைக்கிறாரு. அப்படி இருக்கும்போது இவரை விட வேறு யார் வேணும்? அவர் உழைப்பால் வந்து உயரலை. அவர் வந்து ஒரு பிறப்பால் நேரடியாக வந்து அவர் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றுட்டாரு அப்படின்னாலும் கூட அதுக்கப்புறம் அவருடைய செயல்பாடுகளை பாருங்கள் நீங்கள், எந்த அளவுக்கு செஞ்சுருக்கிறாரு. உலக நாடுகளெல்லாம் திரும்பி பார்க்குற அளவுக்கு அவர் தமிழ்நாட்டை வந்து நெட்டு குத்தலாம் நிப்பாட்டி வச்சுருக்காருல. அப்போது இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் அவருடைய எந்த அளவுக்கு. அப்படிதான் நினச்சிட்டு நம்ம மனசை தனிச்சுக்கிட்டு போக வேண்டியது இருக்குது. ஆமாம். இப்போ இன்னொன்று என்னென்னா, இப்போ சமீபத்தில் கூட இடுமோனம் கார்த்திக் அவர்கள் கூட போய் வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் மேலே வந்து புகார் கொடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. தொடர்ச்சியாக வருண்குமார் அவர்களுக்கும் நாம் தமிழர் கட்சியினருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு மோதல் உருவாக்குற மாதிரி ஒரு சூழல் வந்து உருவாக்கி இருக்குது. அவரும் வந்து எந்த ஒரு வருத்தமும் தெரிவிக்காமல், ஒரு தமிழ்நாடு அரசியலில் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை நம்ம பார்த்தது கிடையாது. ஒரு அதிகாரி வந்து ஒரு நேரடியாகவே வந்து அரசியல் பேசி ஒரு கட்சியை வந்து தாக்குறதெல்லாம் வந்து இப்போ தான் நம்ம பார்க்குறோம். இது எப்படி பார்க்குறீங்கய்யா? இல்லை, அது வந்து இப்போ நம்ம அரசியல் தளத்தில் ஒரு பெரிய பாதிப்பு. வருண்குமார் ஐபிஎஸ் எல்லாம் வந்து அண்ணன் சொன்ன மாதிரி ஆஃப்டரால் ஒரு ஐபிஎஸ் தான். ஆஃப்டரால் ஒரு ஐபிஎஸ்ங்கிறது வந்து ஒரு அரசியல் பெருஞ்சொல்லாக மாறிடுச்சு. ஏன்னா ஒரு ஐபிஎஸ்ங்கிறவர் வந்து ஒரு மாவட்டத்துக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட வட்டத்தில் வேலை செய்யக்கூடியவர். அப்படின்னா அதற்குன்னு உள்ள ஒரு வரையறையோடு வேலை செய்யணும். ஆனால் இந்த காவல்துறையை வந்து அமைச்சகத்தின் கீழே கண்காணிக்கிற முதலமைச்சருக்கு வந்து ஒரு தகுதி இல்லை அப்படிங்கிறத வந்து வருண்குமார் ஐபிஎஸ் வந்து ரொம்ப தெளிவாக வெளிப்படுத்துறார். ஒரு மாநிலத்தினுடைய சட்ட ஒழுங்கு பிரச்சனையை இன்னொரு மாநிலத்தில் நடக்கிற கருத்தரங்கில் போய் பேசக்கூடிய ஒரு துணிச்சல் ஒரு மாநிலத்தினுடைய முதல்வர் வந்து தத்தியாக இருந்தால் தானே நடக்க முடியும். அப்போ தத்தின்னு சொல்ல வரீங்களா? நான் சொல்லலை, வருண்குமார் ஐபிஎஸ்ஸே அதில் என்ன சொல்ல வர்றாருன்னா, இது மாதிரி தமிழ்நாட்டில் வந்து இது மாதிரி பிரிவினைவாதம் பேசுகிற ஒரு கட்சி இருக்குது, அவங்க வந்து இது மாதிரி எல்லாம் குற்றச்செயல்களில் ஈடுபடுறாங்க, இது மாதிரி கிரைம், அதாவது என்னது இன்டர்நெட் கிரைமு சைபர் கிரைம்லாம் ஈடுபடுறாங்கன்னு 2-3 பதிவுகள்லாம் போட்டு ப்ரெசென்ட் பண்ணுறாரு. அதாவது சண்டிகரில் நடந்த அந்த மாநாடு, அந்த கான்ஃபரன்ஸ் வந்து எது குறித்து பேசணும்னா, சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் மாநில அரசு எவ்வாறு எங்களுக்கு உதவி செய்கிறது, நாங்கள் என்ன மாதிரியெல்லாம் பணி செய்கிறோம், என்ன மாதிரி இதை கொண்டுட்டு போகிறோம், இது குறித்து தான் பேசணும். அதுக்கு தான் அந்த கருத்தரங்கு. இப்போ 4வது கருத்தரங்கு அதில் போய் இவர் என்னென்னா, அவர் நாம் தமிழர் கட்சி வந்து இது மாதிரி ஒரு அமைப்பு, அதில் வந்து ஒரு உண்மையை சொல்லியிருக்கிறாரு.
நாம் தமிழர் கட்சி தே ஆர் ஹேவிங் ரூட்ஸ் ஆல் அரவுண்ட் த வேர்ல்டு அப்படின்னு. உலகம் முழுமைக்கும் வேர் பரப்பி இருக்குது ஒரு கட்சி அப்படின்னு. அது இங்கே இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகக்காரனுக்கு தெரியாது, தெரிஞ்சாலும் ஒத்துக்க மாட்டான். அந்த உண்மையை சொல்லியிருக்கிறார். இன்னொன்று என்னென்னா, இது மாதிரி பேசுகிறாங்க, எங்கள் தனி மனித தாக்குதலில் ஈடுபடுறாங்க, இவங்களை வந்து கண்காணிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு மாநில அரசு கண்காணிக்க மாட்டேங்குது. மாநில அரசினுடைய காவல்துறையை கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறவங்க அதை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. இங்கே இருக்கிற மாநில அரசினுடைய முதலமைச்சர் வந்து ஒரு கையாளாகாதவர். இதெல்லாம் அந்த வார்த்தையில் இருக்கு. இவன் சொல்லுவாங்கல்ல, நான் அந்த வார்த்தையை சொல்லி ஒன்று திட்டிலே இல்லை, நீ சொன்ன திட்டின வார்த்தையில் இந்த டிக்ஷனரியில் இதெல்லாம் அடக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் இருக்கு. வருண்குமார் ஐபிஎஸை பொறுத்தவரையிலையும் ஏற்கனவே பாலியல் புகார்னு ப்ளஸ் வரதட்சணை புகார். அவர் ஏற்கனவே ஒரு பொண்ணை ஐஏஎஸ் படிக்கின்ற காலத்தில் தனக்கு படிக்கிறதுக்கான பொருளாதார உதவிக்காக ஒரு பொண்ணை காதலிக்கிறாரு. அந்த பொண்ணும் ஐஏஎஸ் படிக்கிறவங்க தான், படித்தவங்க, அவரோட சேர்ந்து ப்ரிப்பரேஷனில் இருந்தவங்க. அப்போ என்ன, சரி வீட்டுக்கு ஒரு ஐஏஎஸ் போகுதுன்னுட்டு அந்த அம்மா என்ன பண்ணு, நம்ம காதலன் நம்மளை கைவிட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு தன்னிடம் இருந்த பொருளாதார சக்திகளெல்லாம் அவருக்கு கொட்டி இவர் ஐஏஎஸ் ஆகுது. இவர் ஐஏஎஸ் ஆன பிறகு என்ன பண்ணுறாரு, எங்கள் அம்மா அப்பா வரதட்சணை கேட்குறாங்க, எங்கள் அம்மா அப்பாவுக்கு பிடிக்கல, அதனால உன்னை கட்டிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அது கேஸ் கொடுத்து இவர் பொறுப்பேற்ற பிறகு இவர் இடைநீக்கம் பண்ணப்பட்டு இருந்தார். இன்னும் சொல்ல போனால் ஒரு அக்யூஸ்டு இருந்து அது எப்படியோ திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்துக்கு வர ஒட்டி தான் அதை சரி செய்கிறார். அது எப்படி சரி செய்கிறாரு என்னன்னு, அப்போ அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை வைத்து சரி செஞ்சதற்கு விசுவாசமா நான் என்ன வேணாலும் சீமானை திட்டிக்கிறேன், நீங்கள் கண்டுக்காதீங்க அப்படின்னு திராவிட முன்னேற்ற கழகத்தை சொல்லியிருக்கிறாரு. இது சம்பந்தமாக வந்து ஐபிஎஸ்ல முக்கியமான ஆட்கள், சீனியர் பர்சன்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய சிக்கல் நடந்துக்கிட்டு இருக்கு. என்னென்னா, நம்ம இத்தனை வருஷம் சர்வீஸில் இருந்துருக்குறோம். ஒரு ஐபிஎஸ் 1986ன்னு சொல்கிறேன், 86ல் ஒரு பொதுவான ஒரு சட்டம் கொண்டுட்டு வர்றாங்க, ஐபிஎஸ்க்குன்னு உள்ள ஒரு சட்டம் கொண்டுட்டு வர்றாங்க. அதே போல் 1966ல் வந்து ஐயா மணியரசன் வந்து தன்னுடைய அறிக்கையில் ரொம்ப தெளிவாக கண்டன அறிக்கையில் சொல்லியிருப்பார், அவங்களுக்குன்னு ஒரு சட்ட விதி இருக்குது. அதாவது அரசியல் கட்சிகளினுடைய சார்பற்று அவங்க இயங்கணும். ஒரு கம்ப்ளைண்ட் போகுதுன்னா நாம் தமிழர் கட்சியா, அது வந்து அமமுகவா அல்லது டிஎம்கேவா அல்லது பாஜகவா, இது குறித்தெல்லாம் பார்க்கக்கூடாது. கம்ப்ளைண்ட்டில் உள்ள நேர்மையை பார்க்கணும். அப்போ இதெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த ஆள் தகுதியற்றவரை வச்சுக்கிட்டு நிர்வாகம் பண்ணுற தமிழக அரசினுடைய காவல்துறையும் தகுதியற்ற காவல்துறை அப்படின்னு எல்லாம் ஐயா பதிவு பண்ணியிருக்காங்க. அப்போ அது மாதிரியான தான் இவருக்கு வந்து ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் இருக்குது, மைண்டு இருக்குது, அட்டென்ஷன் சீக்கிங் மைண்டு. அதை வந்து நாம் தமிழர் கட்சியை போட்டால் வைரல் ஆகுது, வெளியில கேட்குது அப்படிங்கிறத அடிப்படையில் ட்விட்டரை விட்டு போயிட்டாருங்க. ட்விட்டரை விட்டு போயிட்டு இவர் என்ன பண்ணாரு, இன்ஸ்டாகிராம்ல போய் உட்காந்துட்டு கம்பு சுத்திக்கிறாரு. அதுதான் சொல்றேன், இன்ஸ்டாகிராம்ல ஹைலைட்ஸ் வந்து வைப்பாங்க, ஒவ்வொரு ஹைலைட்ஸ் வைப்பாங்க. அந்த ஹைலைட்ஸ்ல இவர் தனியாக ஒரு ஹைலைட்ஸ் வச்சிருக்காரு, திருநிதி அப்படின்னு போட்டு ஒரு ஹைலைட்ஸ் வச்சிருக்காரு. அதுதான் சொல்றேன், இவர் வந்து காவல்துறை அதிகாரியா, சட்ட ஒழுங்கு பாதுகாக்கிற ஒரு அதிகாரின்னா ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டாவிலேயோ ட்விட்டர்லேயோ இருக்க நேரம் இருக்காது. எந்த காவல்துறை அதிகாரி, நேர்மையான ஓரளவு பணி செய்யக்கூடிய காவல்துறை அதிகாரி ஃபேஸ்புக்கில் நோண்டி பார்க்குறீங்களா? எத்தனையோ ஐபிஎஸ் இருக்கிறாங்க, எத்தனையோ ஐபிஎஸ் கிரேடருக்கு மேலே இருக்கிறாங்க, எத்தனையோ ஐஏஎஸ் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் ஒவ்வொரு நாளும் அப்டேட்ஸ் வந்து இன்ஸ்டாவில் போட்டுக்கிட்டு இருக்காங்களா, ஸ்டேட்டஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்களா? இவர் இன்ஸ்டாவில் போட்டு பூஸ்ட் வேறு பண்ணி விடுறாரு. பூஸ்ட் பண்ணி விட்டு நாம் தமிழர் கட்சிக்காரன் வந்து என்னென்ன ஸ்டோரி போடுறான், என் ஸ்டோரி 1:30 மணிக்கு பார்க்குறாருங்க. 1:30 மணிக்கு நான் என்ன ஸ்டோரி போடுறேன் அப்படின்னு 1:30 மணிக்கு உனக்கு தெரியல, அந்த அளவுக்கு தெரியுது இல்லை, அந்த அளவு வந்து அவர் வந்து வேலை இல்லாமல் இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அதுதான் சொல்கிறேன். அதுதான் என்ன, அப்படியே ஒரு பொது புத்தியை உருவாக்கிறது. நாம் தமிழர் கட்சி இப்படிப்பட்ட கட்சின்னு ஒரு பொது இதை உருவாக்குறது. மற்றபடி என்ன சொல்கிறது, அண்ணன் சொல்கிற மாதிரி இவரெல்லாம் இடது கையில் நம்ம இக்னோர் பண்ணிட்டு நம்ம வேலையை பார்க்கணும். மாற்று கருத்து இருந்தாலும் கூட, இப்போ நம்ம ஒரு கட்சிக்கும் நமக்கும் அந்த அதிகாரியாக இருக்கக்கூடிய நமக்கும் ஒரு மாற்று கருத்து இருந்தாலும் கூட, இப்போது ஒரு 10 மாதத்துக்கு முன்னாடி நான் நினைக்கிறேன் இந்த சைலேந்திர பாபு அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் ஒரு மோதல் மாதிரி உருவாச்சு. அதுக்கப்புறம் சைலேந்திர பாபு அவர்கள் அதுக்கப்புறம் பேசவே இல்லை, வாயை திறந்து பேசவே இல்லை. ஏன்னா அது அவருடைய பணி கிடையாது. அதே மாதிரி கடந்து போயிருக்கலாம். இன்னும் சொல்ல போனா சைலேந்திர பாபு நினைச்சிருந்துச்சுன்னா இன்னும் கூடுதலா ரியாக்ட் பண்ணிருக்கலாம். ஏன்னா அவர் பொறுப்புல இருந்து போன பிறகு இது நடக்குது, அவரு இல்ல. ஆனா ஒரு அதிகாரி தான் சுமந்த இதுக்கு வந்து நேர்மையா நடக்கணும்னா அரசியல் சாராம தான் நடக்கணும்.
இந்த ஆளு அதிகாரியா இல்லை இது சொல்லுவாங்க இல்லை நீ படிச்சு பட்டவங்க ஏன் இல்லையான்னு மாதிரி ஐபிஎஸ் படிச்சு வாங்கினாரா என்னன்னு தெரியல. கரை வெட்டி கட்டிக்கிட்டு கோபாலபுரம் குடும்பத்துக்கு வந்து வேலை பார்த்துக்கிருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஐயா அதே மாதிரி இப்போ சமீப காலமாக வந்து ஒரு சிக்கல் வந்து ஓடிக்கு இருக்கு. என்னென்னா நம்ம நாம் தமிழர் கட்சி குறித்து ஓடுது. என்னென்னா எல்லா பத்திரிக்கையும் எழுது திடீர்னு வந்து இந்த மாதிரி நாம் தமிழர் கட்சியிலேருந்து இத்தனை பேர் வெளியில் போகிறாங்க, அத்தனை பேர் இந்த மாதிரிலாம் வந்து அந்த கட்சியில் சேர்றாங்க, இப்படி தொடர்ச்சியான தகவல் வந்துக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி மொட்டை கடிதாசி அப்படின்ற மாதிரி நிறையா வரும். இப்போது நாம் தமிழ் கட்சியில் பயணிக்கக்கூடிய முதன்மை பொறுப்பாளர்கள் அந்த கட்சியில் போய் சேர போகிறதா தகவல் வருது, இந்த கட்சியில் சேர போகிறதா தகவல் வருது அப்படின்னு. இப்போது சமீப காலமாகவே வந்து அக்கா காளியம்மாள் குறித்து ஒரு தகவல் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. தொடர்ச்சியாக அவங்கள சுற்றி ஒரு சர்ச்சையை வந்து உருவாக்கிக்கிட்டே இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். இப்போ அதே மாதிரி தொடர்ச்சியாக நீங்களே பார்த்துருப்பீங்க, சொல்ல வேண்டியதில்லை. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கய்யா? அது அது ஏன்னா நேற்று கூட ஒரு பத்திரிகை வந்து போட்டிருக்காங்க. என்னன்னா இந்த கட்சியில் முதன்மை பொறுப்பாளராக இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து சர்ச்சைகள் வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா எப்பயுமே என்னென்னா மெயின் அதாவது முக்கிய கோபுரத்தை அடித்து நொறுக்க முடியாதவர்கள் பக்கத்தில் இருக்கிற செங்கக்கல்லை அடித்து நொறுக்கிற அந்த இதை பார்ப்போம். ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து இப்போ எல்லா காலகட்டத்திலையும் நீங்கள் ஒரு காலத்தில் வந்து சாட்டை துரைமுருகன் வந்து ஜெயிலுக்கு போயிட்டு அதாவது சிறைக்கு போயிட்டு வந்த பிறகு சாட்டை துரைமுருகன் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர போகிறாரு அப்படின்னு ஒரு விமர்சனம் வந்தது. இந்த விமர்சனம் வந்து ஓரளவு வெளியில் வந்து செய்தியாகப்பட்ட உடனேயே ஒரு 2 வீடியோ போட்டார், ஒரு ட்விட்டர் பதிவு போட்டார், ஃபேஸ்புக் பதிவு போட்டாப்புல. இது எல்லாமே என்ன சொன்னாருன்னா இதுதான் நான் இங்கே தான் நாம் தமிழர் கட்சியை தாண்டி எனக்கு வேற எந்த சோர்ஸும் இல்லை, நான் எங்கேயும் போகிற மாதிரி எந்த திட்டமும் இல்லை, அதனால உடன்பிறப்புகள் வந்து தங்களுடைய முயற்சியை முறியடிக்கும். அதன் பிறகு அவர் போட்ட அந்த பதிவோ அது போட்ட பிறகு அவர் குறித்து எந்த சர்ச்சையும் வரல. அதே போல் கல்யாண சுந்தரம் கட்சியை விட்டு போகிறதுக்கு அதுக்கு முன்னாடி ரொம்ப காலத்துக்கு முன்னாடி சவுக்கு சங்கர் வந்து ஒரு பதிவு போட்டிருந்தார். என்ன பதிவு போட்டிருந்தாருன்னா கல்யாண சுந்தரம் வந்து கட்சியை விட்டு போக போகிறாரு, அவர் வேற ஒரு கட்சியோட வந்து சீட்டு வாங்கிறதுக்காக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு எல்லாம் பேசப்பட்டது. ஆனால் அந்த இடத்துல அந்த சவுக்கு சங்கரோடைய ட்வீட் வந்த அடுத்த நிமிடத்தில் கல்யாண சுந்தரம் வந்து என்னென்னா நான் உயிர் போகும் வரை நாம் தமிழர் கட்சியில் தான் இருப்பேன், நான் வந்து சீட்டுக்காகலாம் விலை போகிறவன் இல்லை, இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன், மறுக்கிறேன்னு பதிவு போட்டிருந்தார். அதே போல் இன்னும் சில முக்கியமான தகவலாக இதை நான் சொல்லணும்னு விரும்புகிறேன். என்னென்னா தம்பி இடும்பவனம் கார்த்திக்குடைய அப்பா இறந்து போனார். அப்போது அந்த இறுதி சடங்கு கூட நானும் இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். அவருடைய உடலானது எரிக்கப்பட்டு சாம்பலை கொண்டு கரைக்கணும் அப்படின்னா இவன் புதைக்கணும்னா தம்பி அவங்க சொந்தக்காரவங்கலாம் இல்லை நம்ம இதுபடி எரிச்சே ஆகணும்னு சொல்லி அது மாதிரி பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரி அஸ்தியை கரைக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அஸ்தியை கரைக்கிறதுக்கு எல்லாரும் ரெடி பண்ணி இவங்க வீட்டிலேருந்து அஸ்தி கலையத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க. எடுத்துகிட்டு வண்டியில் ஏறுகின்ற பொழுது ஒரு ஃபேஸ்புக்கு பதிவு, நீளமான பதிவு வருது. என்ன பதிவு வருதுன்னா நம்ம விஜயகுமார் என்கின்ற வெற்றிக்குமாரன் என்கிற ஒரு பதிவு போடுறாங்க. அதாவது நாம் தமிழர் கட்சியினுடைய முதன்மை பொறுப்பாளராக இருந்த இடும்பவனம் கார்த்திக்கினுடைய தந்தை இறப்பிற்கு கூட சீமான் செல்லலை. அப்படின்னா இவர் வந்து தொண்டர்களை எப்படி மதிக்கிறாருன்னு உங்களுக்கு இவர் புரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி சீமான் அண்ணனை வந்து ஹிட் பண்ணி ஒரு பதிவு வருது. இந்த பையன் கையில் கலசத்தை அஸ்தி கலைக்க போகிறவன் கையில் கலசத்தை வச்சுக்கிட்டு தான் கொண்டுட்டு போகணும் அப்படிம்பாங்க. ஃபோனை பார்த்தோன்னே இந்த பதிவை பார்த்தோன்னே அஸ்தி கலசத்தை எடுத்து பக்கத்தில் வச்சுட்டு ஒரு முழு நீள பதிவு போய் கரைக்கிறதுக்குள்ள அவன் நினைச்சிருந்தா நிகழ்வு முடிச்சுட்டு கூட பண்ணிருக்கலாம், அல்லது ஒரு நாள் கழிச்சு கூட போகலாம். ஆனா அவனை என்ன யோசிக்கிறான்னா அந்த இடைப்பட்ட காலத்துல இந்த விமர்சனத்தை பார்க்கிறவர்கள் நான் அமைதியா இருக்கிறேன்னா நான் அண்ணனோட கோபமா இருக்கிறேன், நான் வந்து கட்சியினுடைய இயங்கு நிலையிலிருந்து விலகி நிற்கிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தோன்றிடுமோ என்னமோன்ட்டு தன்னுடைய தகப்பனாருடைய அஸ்தியை பக்கத்துல வச்சுட்டு அந்த வாகன பயணத்தின் போதே ஒரு பெரிய பதிவை எழுதி சீமான் அண்ணன் வந்து என்னென்ன மாதிரியெல்லாம் என்னை பார்த்துக்கிட்டாங்க, என்னென்ன சூழல்லாம் இருக்கிறாங்க, இந்த நிகழ்வுக்கு சீமான் அண்ணன் வராததுக்கு கூட இவ்வளோ காரணம் இருக்கு அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணிட்டான். அது ஏன் பதிவு பண்ணான்னா ஏன்டா அதுக்கு சாயங்காலம் கூட போயிட்டு வந்து பண்ணலாமேன்னு கேட்டதுக்கு வந்து இல்லை, இந்த இடைப்பட்ட நேரத்தில் பொதுவான மனநிலையோடு பார்க்கிறவர்களுடைய பார்வை வந்து ஒரு மாதிரி இருக்கும், சமயத்துல சில மீடியாக்கள் கூட எழுத ஆரம்பிச்சாங்க, வருத்தத்துல தான் இருக்கிறாங்களோ.
அப்போ அது மாதிரி தான் அந்த கட்சியில் இருக்கின்ற எல்லா முக்கிய பொறுப்பாளர்களுக்கு மீதும் எல்லா காலத்திலையும் ஒரு விமர்சனம் வந்து துருவண்ணா மீது கூட அவர் வந்து கட்சி விட்டு விலகிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் வந்துச்சு. அவர் உடனே அண்ணன் கூட எடுத்த போட்டோ போட்டு அது மாதிரிலாம் இருந்துச்சு. அப்போ இந்த சர்ச்சைக்கு சகோதரி காளியம்மாள் அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா உடனடியே முறியடிச்சுக்கலாம். இப்போ எனக்கு தெரிஞ்சு நானே இங்கே திருவையாறில் வந்து ஒரு கூட்டம் போட்டேன். அந்த கூட்டத்தில் வந்து அவங்க பேசினாங்க, தலைவர் பிறந்தநாள் கூட்டத்தில் பேசினாங்க. அதன் பிறகு மாவீரர் நாள் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க. நவம்பர் 27 வரலையும் கட்சிக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் காளியம்மாவுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அதுதானே இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா நான் கட்சியினுடைய ஒரு சிக்கல் எனக்கும் கட்சிக்கும் பிடிக்கலன்னா அந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்ளாமல் இருப்பேன், அல்லது அந்த நிகழ்ச்சியின் மீதான விமர்சனத்தை வைப்பேன், கட்சியின் மீதான விமர்சனத்தை வைப்பேன். அப்போ நவம்பர் 27 வரலையும் நாம் தமிழர் கட்சியினுடைய இயங்கு நிலைக்கோ கட்சியில் உள்ள பொறுப்பாளருக்கோ எந்த பொறுப்பாளருக்கும் இடையே காளியம்மாவுக்கோ எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் மாவீரர் நாள் சுடரேற்றும் பொழுது அண்ணன் வாங்க காளியம்மான்னு கூட்டிட்டு தான் போனாங்க. சகோதரி காளியம்மா வந்து சுடரேற்ற இடத்துக்கு போனாங்க. அப்போ உண்மையிலேயே வருத்தத்தில் இருக்கிறாங்க, அண்ணன் மேலேயே வருத்தத்தில் இருக்காங்க, கட்சி மேலேயே வருத்தத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துக்கெல்லாம் வராமல் இருந்திருப்பாங்க, அல்லது அண்ணன் நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி எந்த சமிக்கையையும் எந்த செய்தியையும் காளியம்மா அவர்கள் காமிக்கல. அப்படி இருக்கும் பொழுது இப்போ மாவீரர் நாளுக்கு பிறகு அந்த ஒன் இண்டியாவில் வந்து செய்தியாக இருக்கட்டும், மற்ற செய்தியாக இருக்கட்டும், நேற்று வந்து இவங்க திமுகவோட போய் பேச போகிறாங்க, திமுக கிட்ட சீட்டு கேட்டுக்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அது எல்லாருக்குமே தெரியும். அவங்க பார்க்குறவங்க கூட இவங்கள தான் அதை சொல்கிறாங்கங்கிறது சின்ன பிள்ளைக்கு கூட தெரியும். அப்போ இந்த சூழலில் வந்து சகோதரி என்ன செய்யணும்னா வெளியில் வந்து பேசணும், ஸ்பீக் அவுட். அப்பதான் வந்து வெளிப்படையா பேசினாங்கன்னா நவம்பர் 27 வரலையும் உங்களுக்கும் கட்சிக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை. அது வந்து நீங்க கலந்து கொண்ட நிகழ்ச்சியின் மூலமா அறியப்படுறது. அப்ப அதன் பிறகு இல்லைங்க அது 6 மாசத்துக்கு முன்னாடி உள்ள பிரச்சனை என் மனசுக்குள்ளேயே இருந்துச்சுன்னாலாம் சொல்ல முடியாது. ஏன்னா அரசியல் தளத்துல ஒரு எதிர்வினைங்கிறது உடனடியாக நிகழ்த்தக்கூடியது. அப்போ இவங்க என்ன செய்யணும்னா, இப்போ அன்னைக்கு கல்யாண சுந்தரம் செய்தது போல, அன்னைக்கு சாட்டை துரைமுருகன் செய்தது போல, அன்னைக்கு தம்பி இடும்பவனம் கார்த்திக் செய்தது போல, இன்னும் பல பேர் நான் இந்த இதுலலாம் பல விமர்சனங்களில் உள்ளவங்கள்லாம் என் பேரை கூட நிறைய விமர்சனம் வந்துச்சு, அப்போலாம் நம்ம சொல்லியிருப்போம்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரி இவர்கள் போல இந்த விமர்சனத்தை ஏப்பா இது மாதிரி இருக்கிறீங்க, எனக்குன்னு ஒரு தொகுதி கொடுத்துருக்குறாங்க, எனக்கு தொகுதிக்கான கட்டமைப்பை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், என் தொகுதியில் நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவங்க வெளிப்படையாக வந்து ஒரு பதிவையோ இல்லை ரொம்பலாம் வேண்டியது இல்லைங்க. இப்போ இவங்க அமைதியை தானே அவன் பயன்படுத்திக்கிட்டு இருக்கான். இப்போது எல்லா மேடைகளிலையும் காளியம்மா அவர்கள் நம்ம கட்சி மேடை ஏற்றின பொழுதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சித்து பேசி தான் காளியம்மா ஒரு எளிய முறையில் பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய உயரத்தை, கட்சிக்குள்ளே ஒரு பெரிய உயரத்தை அவங்க அடைஞ்சிருக்கிறாங்க. அப்போ அதே திராவிட முன்னேற்ற கழகம் அவதூறும் தானே பரப்புறான். அப்போ நீங்கள் எப்படி அவங்க அரசியலை எதிர்த்தீங்களோ அவங்க அவதூறுகளை எதிர்த்து நீங்கள் பதில் சொல்லிட்டா அடுத்த முறை அவதூறு பேச முடியாது. இப்போ எப்படி நம்ம சன் டிவிக்காரனை கலாய்ச்சி விட்டோம் இல்லையா, எங்கள் ஊரில் ஒரு ஆள் கட்சை விட்டு போகிறான்டா வாங்கினாங்க போட்டப்பெல்லாம் தொடர்ச்சியாக கலாய்ச்சி விட்ட உடனே இப்போ மண்டல செயலாளரே போனால் கூட அவன் வரமாட்டேங்கிறான், பெரிய செய்தியாக வந்து போட மாட்டேங்கிறான். காரணம் என்னன்னா நம்ம கலாய்ச்சி விட்டான். அப்போது இதே மாதிரி காளியம்மா அவர்கள் வந்து ஏன்டா இப்படி இருக்கீங்க, ஒட்டு திண்ணைகளே ஏன்டா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, நான் கட்சிக்குள்ளே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்டா, கட்சிக்குள்ளே தான்டா இருக்கிறேன், நான் வந்து எனக்கு ஒரு தொகுதி அண்ணன் ஒதுக்கிட்டு இருக்கிறாரு, அந்த தொகுதியில் நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்டா அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த நிமிஷம் எல்லா உடன்பிறப்புகளும் இந்த அவதூறுகளை நிறுத்திடுவாங்க அப்படின்னு தோணுது. அவங்க விரைவில் அதை செய்வாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா 27 வரலையும் 24ஆம் தேதி திருவையாறு தொகுதியில் நாங்கள் போட்டிருந்தோம், தலைவர் பிறந்தநாள் நிகழ்வு போட்டிருந்தோம், அதில் கலந்துக்கிட்டாங்க. அப்புறம் சென்னையில் 26ஆம் தேதி பேசியிருக்காங்க, 27ஆம் தேதி பேசியிருக்காங்க. அப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு நேர்மையாக கட்சியில் அவங்களுக்கு வந்து எந்த சிக்கலும் இல்லை, கட்சிக்காரவங்கள்ட்ட எந்த சிக்கலும் இல்லை அப்படின்னு தான் நம்ம. ஏன்னா 27 வரலையும் அவங்க கலந்து கொண்ட கூட்டங்களில் அவங்க இயல்பாகவே பேசியிருக்கிறாங்க, இல்லை ஒரு இறுக்கமாக ஒரு மாதிரி மனச்சோர்வா அப்படியெல்லாம் பேசலை. அப்படி இருக்கும் பொழுது நவம்பர் 27க்கு மேலே இத்தனை அவதூறுகள் வருது, இதற்கு அமைதியாக இருக்கிறாங்கன்னா அவங்க வந்து ஒரே நீங்கள் சொன்ன மாதிரி அண்ணனும் அவங்களும் நிற்கிற ஒரு புகைப்படத்தை முகநூலில் மாற்றினாங்களே இந்த அவதூறுகள் ஒழிஞ்சு போயிடும். எனக்கு தெரிஞ்சு சகோதரி அதை செய்வாங்கன்னு நான் நினைக்கிறேன். என்னன்னு பொறுத்திருந்து நம்ம பார்ப்போம். இந்த உரையாடலினூடாக நம்ம கூட இணைந்து கொண்ட கோவை பேரறிவாளனுக்கு நன்றி.